கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எடி கார்த்தி வாங்கடி போவோம் சீக்கிரமாட்டு வீட்டுக்கு. வாட்டி போவோம். கண்மணி ஐயா அண்ணன் வந்தானா அண்ணன் கூட பைக்ல சீக்கிரமா போயிட்டானே. ஆமாட்டி அவதான் சொல்லிட்டு இருந்தால எங்க அண்ணன் தான் விடுவாவேன்னு. என்ன எங்க அண்ணன் தான் கூட்டு போவேன்னு உங்க கூட வர முடியாது நீ. ஆமா அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. ஆமாட்டி. மச்சான் என்னல எங்க போனாலும் ஒரே காலையில இருந்து இந்த பிள்ளைகள் மூஞ்சிலே தான் முழிச்சிட்டு இருக்கோம். அதாமலே எனக்கும் சரியா தெரியல, ஒரே இது மூஞ்சிலே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இது கார்த்தினி காலையில வம்பிழுத்தன்னு சொன்னியா, அது இந்த பையன் தானே? எவன் அது? ஹே ரவுடி சீனியர். ஹாய் ரவுடி சீனியர். ஹாய் பயாடி. என்னடி ஜெனி, கார்த்தியும் அந்த சீனியர் பையனும் நல்லா பேசுதாவ. அதான்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன ரவுடி சீனியர், காலையில இருந்தே எங்களை ஃபாலோ பண்றீங்க போல. எங்க போனாலும் வந்தாலும் உங்களே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சீச்சி என் மச்சால எந்த பொம்பளை பிள்ளைகளையும் ஃபாலோ பண்ண மாட்டான். எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் என் மச்சான தான் ஃபாலோ பண்ணோம். அப்படி பார்த்தா நீங்களும் தான் எங்களை ஃபாலோ பண்றீங்க போல. காலையில எங்க போனாலும் நாங்க உங்களே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிதானே மச்சான்? கொஞ்ச நேரம் சும்மா இருல. ஆமா உங்க ஃபாலோ பண்றதானே எங்களுக்கு வேலை. வேற வேலை சொல்லி இல்ல பாருங்க. இவிய பெரிய மைசூர் மகாராஜன் மனசுக்குள்ள நினைப்பு போல. எங்களுக்கு அந்த நினைப்பில்லைனாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள குயின் எலிசபெத் நினைப்புங்களோ மேடம்? ஆமா சீனியர், நாங்க எல்லாரும் குயின் எலிசபெத் தான். ஏன் பார்க்க எப்படி இருக்கோம்? நீ கொஞ்சம் சுமாரா தான் இருக்க. அந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கு. சும்மா இராம்ல. பின்ன என்னல மச்சான், அந்த பிள்ளைகள் நம்மள வச்சு ஓட்டிரும் போல. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அந்த பிள்ளைகள் உன்னை வச்சு ஓட்டதாம்ல செய்யுது. நானும் சுமாரா இருக்கேன். நீங்க கொரியன் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டு பொம்பளை மாதிரி மேக்கப் பண்ணீங்கன்னா மனசுக்குள்ள என்ன கொரியன் பாய் நினைப்போ? அந்த பிள்ளைய பாருல மச்சான் எப்படி பேசுது. நீ நான் தான் உங்ககிட்ட அவட்ட வாய் கொடுக்காதன்னு சொன்னோம்ல. இப்ப நீ வாங்கு. சரி சார்லே மச்சான், நீ முடிச்சு விடு ஃபர்ஸ்ட் இந்த சண்டைய. சரில பாப்போம். வயடி நீங்க வீட்டுக்கு கிளம்பலையானோ? நாங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ளதான் இந்த மொக்க மூஞ்சி வந்து எங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன். நானாலே மச்சான் மொக்க மூஞ்சி, அவளை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுல. சரில விடு விடு விடு. சரி வாயாடி நீங்க கிளம்புங்க, நேராயிட்டு இருக்குல்ல உங்களுக்கு. பஸ்ஸை விட்டுறாதீங்க. ஓகே சீனியர், நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய் வாயாடி. மச்சான் இங்க இருந்து வந்துரு வேக மாட்டு. சரி மச்சான். இது கார்த்தி, உனக்கு அந்த சீனியர் முன்னக்கூட்டியே தெரியுமா? நல்லா பேசுத. இல்லடி காலையில தான் சொன்னேம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு, அதல பேசினதுதான். ஆனாலும் நீ ரொம்ப ஓவரா தான்டி பண்ற. அந்த சீனியர் கூட இருந்தானே இன்னொரு சீனியர் பையன், அந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். ஆனா நல்ல மொக்க கிக்கன் கலாச்சு விட்டுட்டடி. பின்ன அவன் என்ன வந்து மொக்கங்க, அவனே ஒரு மொக்க பீஸ் மேக்கப் போட்டு அலையறான். இல்லடி அந்த பையன் ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாத்திருக்கான். மிச்சபடி ஃபேஸ் எல்லாமே அவனோட ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. மேக்கப் மாதிரி தெரியல. என்னடி ஜெனி, அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற? இல்லடி சும்மா தான் சொன்னேன். சேட்டி அதை விடுங்க, வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். அம்மா இந்த பஸ்ல என்ன கூட்டம். சீக்கிரமா வந்து இறங்குவோம். என்ன கூட்டம் இந்த பஸ்ல? ஃப்ரீ பஸ்னால இப்படி நெருக்கி பிடிச்சிட்டு வரும் போல. ஆமாட்டி, இனிமே நம்ம நின்னு பொறுமையா அடுத்த பஸ்க்கே வருவோம். இந்த பஸ் வேண்டாம் இனிமே. ஆமாட்டி, இந்த பஸ்ல இனிமே ஏறவே கூடாது. வேற பஸ்க்கு இனிமே வருவோம். சரிடி. ஏடி அஞ்சலி, நான் வந்துட்டு உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். நீயும் அஜயும் லவ் ஏதாவது பண்றீங்களோ? ஏம்டி கார்த்தி இப்படி கேட்க? இல்லடி சும்மா தான் கேட்கேன். அன்னைக்கு நான் ஜெனி கிட்ட கேட்டதுக்கு நீங்க லவ்லாம் பண்ணல, ஆனா உங்க ஃபேமிலில மேரேஜ் பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா. ஆனா எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்க்க அப்படி தெரியல, தான் கேட்கேன். ஆமாட்டி, எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். ஆனா இது எங்க வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி யாரோ இருக்கமிச்சுல, அங்க ஆம்பளை பையன் இங்க பொம்பளை பிள்ளை அப்படிங்கறதுனால பேசி இப்படி பிறந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசியிருக்காங்களே தவிர இது எங்க அம்மாவுக்கும் தெரியாது, அஜய் வீட்டு அம்மாவுக்கும் தெரியாது இந்த விஷயம். பின்ன இது உனக்கு யார்த்தி சொன்னா? எங்க அப்பாவும் அஜய் வீட்டு அப்பாவும் இதை பத்தி பேசியிருக்காங்க டி. எங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி சொல்லி வச்சாங்க, உனக்கு விருப்பமானலாம். ஆனா இது எங்க அம்மாக்கும் அஜய் வீட்டு அம்மாவுக்கும் இதுல விருப்பம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அஜய் வீட்டு அம்மாவே ஒத்துக்கிட்டாலும் எங்க அம்மாவுக்கு அஜய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சுத்தமாவே விருப்பம் கிடையாது. பின்ன எப்படி நீ அவனை நம்புத?
தெரில, எல்லாமே ஒரு லவ் தான். அவன் மேலே ஏதோ எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பாசம் இருக்குது. அது என்ன அவனை நம்ப வைக்குது அந்த அன்பு. சின்ன வயசுலலாம் அவன் என் மேலே காட்டுற அன்பு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 12th படிக்கமிச்சில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவன் என் மேலே எவ்வளோக்குள்ளே அன்பு வச்சுருக்கான், அவன் என்னை எவ்வளோக்குள்ளே நேசிக்கிறான்னு. அந்த அன்பு தான் என்னையும் இப்படி மாற்றிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா டீச்சர், இது யாருக்குமே தெரியாது, எங்கள் 2 பேருக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ இந்த டூரில் வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கா தெரிய வருது. எனக்கு அஜயும் சொந்தக்காரன் தான், நீயும் என்னோட ரிலேட்டிவ் தான். ஆனால் நீயும் வேற ஊர்ல இருந்து தானே வந்திருந்தா, அப்போ எப்படி சின்ன வயசில் அஜய் உன்னை நேசிச்சதுன்னு உனக்கு தெரியும்? அதுவாட்டி நான் இந்த ஊருக்கு புதுசாக வர ஆரம்பிச்சுல யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்னை தேடி பேசின ஒரே ஆள் அஜய் மட்டும்தான். அப்போ எனக்கு ஆனால் புரியலை. இப்போ கூட இந்த 12th கூட என்கிட்ட யாருமே சரியாக பேச மாட்டாவ. என்னை நேசித்து எனக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் அஜய் மட்டும்தான். என் தம்பி அஜய் அப்போ அவ்வளோக்குள்ள நல்லவங்கிற. ஆமாட்டி கார்த்தி, அஜய் ரொம்ப நல்லவன் தான். சரி அப்போ வாங்க போவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால நமக்கு ஆஃப் டைமே விட்டுட்டாங்க. செகண்ட் டேல நமக்கு ஃபுல் டைம் வைப்பாங்க. எரிச்சலா இருக்கும்னே. ஆமா டீச்சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால கிளாஸும் ரொம்ப நடக்கல. நம்மளை பற்றி டீட்டெயில் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஆஃப் டேலே வந்துட்டோம். நாளைக்கு படிக்க சொல்லுவாங்க, லெசன் நடத்துவாங்க, சிறையெல்லாம் இருக்கும். சரி என்னத்த பண்ண, அந்த காலேஜில் காலை வச்சுட்டோம், நல்ல வாழ்க்கைக்காக போராடுவோம். அதுவும் சரிதான் டி கார்த்தி. இட்டி சோபி, ஏன்டி சோகமா இருக்க? ஒன்னும் இல்லை டி கீர்த்தி. ஒன்னும் இல்லைன்னா ஏன்டி உன் மூஞ்சி இப்படி தொங்கி போய் கிடக்கு? பட் எப்படி சொல்லுவேன்? என்னாச்சு கீர்த்தி சோபிக்கு? தெரியல டீவா, என்னாச்சுன்னு தெரியல, சொல்ல முடியக்கா. ஏடி சோபி, என்னாச்சு உனக்கு? தலைவலிக்குதா? ஃபீவர் வர மாதிரி இருக்கா? இல்லட்டி கீர்த்தி, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். இதுக்காட்டி சோகமா இருக்கு? போய் டீச்சர்கிட்ட கேட்டு போ. உன்கிட்ட எப்படி சொல்ல, எனக்கு வயிறு வலிக்குது டி. வயிறு வலிக்குதா? எடிங்க வா. இந்த மாதிரிலாம் இருக்கோ? ஆமாட்டி கீர்த்தி, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்க எனக்கு பயமா இருக்குது. ஏட்டி லூசி, இதுக்கெல்லாம் அழாத, நம்ம ஆம்கிட்ட போய் சொல்லுதேன். இது எப்போதுலேருந்து இப்படி இருக்கு? இன்டர்வல் சாப்பிட்டு போனோம்ல, அதுக்கப்புறம்லேருந்து இப்படி தாண்டி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஏட்டி லூஸ், அழாத அழாத, நான் போய் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வரேன். வேண்டாண்டி, அடுத்து எங்க அம்மாலாம் அங்கே வருவாவல்ல, பயமா இருக்குது, வேண்டாண்டி. அதுக்குன்னு இதை சொல்லாமலா? இப்போ நான் போய் சொல்லிட்டு வரேன். என்னடா இங்கே வரைக்கும் வந்திருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாவது டவுட் கேட்கணுமா? இல்லை டீச்சர், சோபிக்கு என்னாச்சுடா? டீச்சர், சோபிக்கு வயிறு வலிக்குதான், இப்படிலாம் இருக்குதான். சரிடா, அவளை பெஞ்சில் படுத்து கிடக்க சொல்லு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணி கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ டீச்சர். சோபியா, கொஞ்சம் இங்கே வாமா. டீச்சர், நீ ஆல்ரெடி உன் பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நீ வேற ஏதாவது நம்பர் தெரிஞ்சா சொல்லேன். சரி டீச்சர், 938855. சரிம்மா, ரிங் போகுது, நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே டீச்சர். ஹாய் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல டக்கு டக்குன்னு வரும்.